லவ்வர் அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வர பர்மிஷன் தந்தோன்னா அடுத்த நாளே இவங்க ஒரு பெரிய கண்ணாடியை அவனுக்கு கிஃப்டா வாங்கிட்டு வந்து ஷோவான் இனிமே நீ இந்த கண்ணாடியை பார்த்து தான் வேலை பார்க்கணும் சரியான்றாங்க. ஹே அறிவே, கண்ணாடி நான் பார்க்கறதுக்கு இல்லடி, வர கஸ்டமர்ஸ்க்கு நான் அவங்கள நேரில் பார்த்து வெட்டுவேனா இல்ல கண்ணாடியை பார்த்து வெட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டே ஒரு தாத்தாக்கு முடி வெட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் இவங்க அவர் கழுத்துல இருக்கிற துணியெல்லாம் கலட்டி ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. உடனே அந்த தாத்தா ஷோவான் உன்னோட ஹெல்ப்பர் பொண்ணு ரொம்ப அழகா இருக்காப்பான்ட்டு சொல்லிட்டு போறாரு. ஹீரானோ தாத்தா கண்ணுக்குலாம் நான் அழகா தெரியுறேன், இவன் தான் என்ன பார்க்கவே மாட்டேன்றான்ட்டு கீழே சிந்தி இருக்கிற முடியெல்லாம் கிளீன் பண்ற மாதிரி ஷோவானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஷோவான் அதை டிஸ்டர்பா நினைக்காம ஹீரான் அவங்க கூட குழந்தை மாதிரி விளையாடுறத ஃபர்ஸ்ட் டைம் அக்செப்ட் பண்ணி அவங்கள பார்த்து சிரிக்கிறான். ஹே ஒழுங்கா வேலை பார்க்க விடுறேன்ட்டு. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு உட்காந்தா ஹீரான் அவன் பக்கத்துல க்ளோஸா வந்து உட்காடுறாங்க. லிப் லாக் தான் போட முடியல, லெக் லாக் அது போட்டுக்கிறேனே. லெக் லாக்கா? இந்த 2K பசங்க இருக்காங்களே புதுசா ஏதோ டெர்மினாலஜி எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. சரி இந்தா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கான காசுன்ட்டு கொஞ்சம் காசு எடுத்து ஹீரான் கிட்ட கொடுத்தா ஹீரானோ என்னடா காசுலாம் தர, காசுலாம் ஒன்றும் வேண்டாம், அதுக்கு பதில் ஊருக்கெல்லாம் முடி வெட்டுற உனக்கு நான் முடி வெட்டி விடுறேன்றாங்க.